வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சங்கரோட கேம் சேஞ்சர் படத்துல வந்து செகண்ட் சிங்கிள் ராமச்சா மச்சா பாட்டு வந்திருக்கு. அதை பற்றி ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, பாட்டு வந்துச்சு, நம்ம பார்த்துட்டு ரெடி. 3, 2, 1 go. Calm your mind with chakra based meditation music. Saregama Karwa Wellness. பீட்ஸ் நல்லா இருக்கு. வெஸ்டர்னும் ஃபோக்கு சேர்த்து போட்டிருக்காங்க தமனே. மடக்கி இறங்க நானு நீதான், சட்டம் அடிச்சு முறுக்கு நானு நீதான். கட்டாய கலைச்சு விட்டா நானு நீதான், நாட்ட கூத்த தெரிச்சு விட்டா நானு நீதான். சொந்த மண்ணில் என் கால வச்சா நான் கூட நீயே தானே. சொன்ன மாதிரி சைகைய போட்ட நீ கூட நானே தானே. ராமச்சா மச்சாரா கைத்த பாவச்சாலே செம்மையா இருக்கு. மச்சாண்டா ராமச்சா மச்சாரா நீ தொட்டதெல்லாம் வச்சோடா. ராமச்சா மச்சாரா Grandeur. கைத்த பாவச்சாலே வெடி வச்சா மச்சாண்டா. ராமச்சா மச்சாரா நீ தொட்டதெல்லாம் வச்சோடா. அடி தரமா இருக்கு. இதுல தான் ஒரு சில ஸ்டேட்ஸோட மியூசிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மியூசிக்லையும் கிராண்டியரா இருக்கு. சங்கரோட பிரேம்ஸ் இதெல்லாம் குண்டியில் காச உருவுனா சிலர காச கலக்கலா. சட்டன காது கேட்காதோ மியூசிக் எல்லாம். வீண ஸ்டெப் போட்டனா விசில் சவுண்ட் கீழா. மனசுக்குள்ள இனிக்குதே அழியாதடா. பொட்டம்மா கோயிலுக்குள்ள தப்பட்ட பாடல் அட. பண்டிகையில் பரபரக்கும் பந்தய சேவல். கருத்தம்மா கை மனக்கும் கருப்பட்டி ஜவ்வோ. மறந்து போகாம உயிரோட ஒட்டி இருக்கும். பிளாஷ் பேக் ஒட்டிதான் பாரு. நான் கூட நீயே தானே. பிளாஷ் ஃபார்வர்ட் தட்டிதான் பாரு. நீ கூட நானே தானே. ராமச்சா மச்சாரா கைத்த பாவச்சாலே வெடி வச்சா மச்சாண்டா. ராமச்சா மச்சாரா நீ தொட்டதெல்லாம் வச்சோடா. ராமச்சா மச்சாரா கைத்த பாவச்சாலே வெடி வச்சா மச்சாண்டா. ராமச்சா இந்த ஊக்கெல்லாம் லாஸ்ட்ல தொட்டதெல்லாம் வச்சோடா. மாதிரி செம்ம ஒரு ஃபெஸ்டிவலான ஒரு சாங்காக இருக்குது. அண்டு பார்க்குறப்பே தெரியும் சங்கரோட கிராண்டியர் எவ்வளோ பெருசாக இருக்குன்றது.
அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் பேர் வரைக்கும் எஸ், பிகாஸ் அவர் தான் இதோட ஒன் ஆஃப் த ரைட்டர், அவர் தான் இந்த ஐடியா கொடுத்துன்னு போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு அவர் பேர் பார்க்குறதுக்கு. அண்ட் பாட்டா பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு வைப் மெட்டீரியலுக்கு, மெயினாக அந்த ஹூக் ஸ்டெப், ராமச்சமச்ச அந்த ஹூக் ஸ்டெப் செம்ம வைப்பாக இருக்குது, பீட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. பட் என்னன்னா தமனோட மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் ஒரு மிக்சிங் பண்ணுறதா ஒரு மாதிரி பீட்ஸ் எல்லாமே என்ன மாதிரினா ஒரு மாதிரி எலக்ட்ரானிக்கலாக மாறுற மாதிரியே இருக்கும். அவர் என்னதான் ஒரு பறையாக அடித்தாலும் அது ஒரு எலக்ட்ரானிக்கில் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு இந்த பாட்டில் மிக்சிங்காக ஒரு மாதிரி இறையுது, நிறைய இடம் இறையுது. பட் இவங்க ப்ரோமோவில் சொல்லியிருப்பாங்க ஒரு செவன் அது என்ன சொல்கிறது, ஒரு 2-3 ஸ்டேட்ஸோட 7, ஐயோ நம்ம ஊரில் பறை எப்படியோ அது மாதிரி, அது பேர் டக்குன்னு நான் வர மாட்டேங்குது. பட் என்னன்னா 7 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க கலைஞர்கள். அந்த ஐயோ அது பேர் ஒரே நிமிஷம், ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு 2 ஸ்டேட்ஸோட ஒரு 7 ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் அது என்ன வெறும் அந்த பாடுற இடத்துல வராமல் அந்த பீட்ஸில் மட்டும் தான் வருது. அந்த ஃபஸ்ட்டு ராகம் முடிஞ்சு 2வதுல தான் அந்த பீட்ஸாக வருது. பட் ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாமே ஒரு எலக்ட்ரானிக்கல் அண்டு ஒரு குத்து சென்ன மாதிரி தான் இருக்குது. அந்த பாட்டாக கேட்குறப்ப வைப் மெட்டீரியலாக இருக்குது. பட் என்ன இறையிறது, சவுண்டு கம்மியாக வச்சு கேட்கணும் போல் ரொம்ப இறைச்சலாக இருக்குது. மிக்சிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். ஏன்னா விசில் போடே ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனப்போ தமன் டீம்லேருந்து தான் மிக்சிங் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அது கன்ஃபார்மாக தெரில, பட் தமன் டீம்கிட்ட தான் மிக்சிங் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போயே அந்த பாட்டு ஒரு மாதிரி இறைச்சலாக இருக்கும். தமன் கிட்ட மிக்சிங்கில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஏன்னா பாட்டாக மியூசிக்காக ஒரு சூப்பராக போடும், பட் மிக்சிங் பண்ணுறப்ப அந்த பேஸ் இதெல்லாம் ஏற்றி வைக்கிறப்ப மட்டும் தமன் கிட்ட கொஞ்சம் பிரச்சனை. பட் மற்றபடி பாட்டு உண்மையிலே ஒரு வைப் மெட்டீரியலாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே போய் கேளுங்க, உங்கள் எல்லாருக்கும் இந்த பாட்டு பிடிக்கும் நம்புறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ், பை.